10ஆம் வகுப்பு கணிதம் இயல் 6 முக்கோணவியல் பயிற்சி 6ல் 3ல வினா எண் 6 எளிய மற்றும் தெளிவான விளக்கத்துடன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 90 அடி உயரமுள்ள கட்டடத்தின் மேலிருந்து ஒளி ஊடுருவும் கண்ணாடி சுவர் கொண்ட மின்தூக்கியானது கீழ் நோக்கி வருகிறது. கட்டடத்தின் உச்சியில் மின்தூக்கி இருக்கும்போது பூந்தோட்டத்தில் உள்ள ஒரு நீரூற்றின் இறக்க கோணம் 60 டிகிரி ஆகும். 2 நிமிடம் கழித்து அதன் இறக்க கோணம் 30 டிகிரியாக குறைகிறது. மின்தூக்கியின் நுழைவு வாயிலிலிருந்து நீரூற்று 30√3 அடி தொலைவில் உள்ளது எனில் மின்தூக்கி கீழே வரும் வேகத்தை காண்க. நாம இதுக்கு முதல்ல படம் வரைவோம். அப்படின்னா மின்தூக்கினா லிப்ட், சரிங்களா? லிப்ட் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். லிப்ட் இங்க இருக்கு. அங்க ஒரு நீரூற்று இருக்கு இல்லையா, அது இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல நீரூற்று இருக்கு. அப்படின்னா நாம லிப்டோட அடிப்பகுதியிலிருந்து நீரூற்றுக்கு ஒரு நேர்கோடு வரைஞ்சுக்குவோம். அடுத்து இறக்க கோணத்துலதான் பாக்குறோம், அதனால நம்ம என்ன செய்யணும், பார்வை கோடு வரைஞ்சுக்கணும். இப்ப லிப்ட் மேல இருக்கு, அதோட உச்சியில இருக்கும்போது அங்கிருந்து நீரூற்றை பாக்குறோம். நீரூற்றோட இறக்க கோணம் எவ்வளோ அப்படின்னா 60 டிகிரி. அடுத்து லிப்ட் 2 நிமிஷம் கீழே இறங்கிடுச்சு, சரிங்களா? அப்ப லிப்ட் இங்க வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். இங்க இருந்தும் நம்ம எதை பாக்குறோம், நீரூற்றை பாக்குறோம். பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம இறக்க கோணம் பாக்குறோம், அதனால இங்க பார்வை கோடு வரைஞ்சிருக்கிறேன். இறக்க கோணம் என்னவாயிருச்சான் அப்படின்னா 30 டிகிரியாக குறைஞ்சிருச்சு. அப்படின்னா நீங்க பாருங்க, இது 30 டிகிரி, சரிங்களா? இது 60 டிகிரினா இது 60 டிகிரி. நம்ம கிட்ட 2 செங்கோண முக்கோணங்கள் இருக்கு. இதை பயன்படுத்தி மின்தூக்கி கீழே வரும் வேகத்தை கண்டுபிடிக்கணும், சரிங்களா? கணக்குல சொல்லியிருக்காங்க, மின்தூக்கி 2 நிமிடத்துல இங்க இருந்து இங்க வந்துருச்சு. இது ஏ, பி, இங்க சி போட்டுக்கிட்டோம்னா இதை டின்னு வச்சுக்கலாம். ஏல இருந்து டிக்கு வர்றதுக்கு மின்தூக்கி எவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா 2 நிமிடங்கள் எடுத்துக்கிச்சு. நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா வேகம் கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த தொலைவு நமக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏடி எவ்வளவு தொலைவில் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நாம வேகம் சமம் தொலைவு பை காலம் ஃபார்முலால வேகத்தை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப நாம என்ன கண்டுபிடிக்கணும், முதல்ல ஏடி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏடி எப்படி கண்டுபிடிப்போம்னா ஏபியில இருந்து டிபிய கழிச்சு கண்டுபிடிப்போம். கணக்குல 90 அடி உயரமுள்ள கட்டடம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இந்த கட்டடத்தினுடைய உயரம் 90 அடி. அடுத்து நீரூற்று நுழைவு வாயிலில் இருந்து நீரூற்று 30√3 அடி தொலைவில் உள்ளதுன்னு போட்டிருக்காங்க. இது 30√3 அடி அப்படின்னு கணக்குல கொடுத்திருக்காங்க, சரிங்களா? இத வச்சுக்கிட்டு நாம ஏபியில இருந்து டிபிய கழிச்சோம்னா என்ன கிடைக்கும், ஏடி கிடைச்சிரும் இல்லையா? ஏடி தான் கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த சின்ன முக்கோணத்தை எடுத்துக்குவோம். அதுல சின்ன முக்கோணம் செங்கோண முக்கோணம் டிபிசி இல் tan 30 டிகிரி சமம் எதிர்பக்கம் பிடி பை அடுத்துள்ள பக்கம் பிசி. tan 30ஓட மதிப்பு 1/√3 சமம் பிடி நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். பை பிசி நமக்கு தெரியும் 30√3. இந்த √3 இந்த √3ஓட கேன்சல் பண்ணிட்டு இந்த 30 அங்க கொண்டு போயிருங்க. அப்ப பிடி சமம் 30 அடி. நமக்கு என்ன வேணும், ஏடி வேணும் இல்லையா? ஏடி எப்படி கிடைக்கும், ஏபியில இருந்து பிடிய கழிச்சோம்னா கிடைக்கும். ஏபிங்கிறது 90 அடி, அதுல பிடி எவ்வளவு அப்படின்னா 30 அடி. அதை கழிச்சோம்னா 90 - 30 60 அடி அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஏடி சமம் 60 அடி. இப்ப கேள்வி என்ன, வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வேகம்க்கு என்ன ஃபார்முலா, வேகம் சமம் தொலைவு பை காலம். தொலைவு நமக்கு தெரியும். இப்பதான் ஏடி எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம், 60 பை காலம். காலம் 2 நிமிடம்னு கணக்குல கொடுத்திருக்காங்க, 2 அடிச்சோம்னா 3 2 6 30 சமம் 30 அடி பை வினாடி. வேகம் சமம் 30 அடி பை வினாடி. நன்றி மாணவர்களே.